பார்க்க போன தண்ணி போட மாட்டான், நல்ல மனுஷன். கூத்துல திரிசா தான் கேட்டான். அப்புறம் அந்த கருணாஸுக்கு தெரியும், நடிகர் கருணாஸ் தான் அதில் ஏற்பாடு பண்ணார். பாவம், நான் 2 மூணு நாள் திரிசா எல்லா நடிகையும் இருந்தாலும் தான் ஏற்பாடு பண்ணேன். 6 வேணும்னு கேட்டவங்களுக்கு. எல்லா நடிகையும் இருந்தாங்க, அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுல்ல. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுதான் ட்ரெண்டிங்காக போயிருந்தது. அது முடிஞ்சவொடனே மன்சூர் அலிகான் வந்து எதிர்ப்பு தெரிவித்தார். நிறைய பேர் எதிர்ப்பெல்லாம் தெரிவித்தாங்க. த்ரிஷா மேடம் வந்து அவங்களுடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டாங்க. அதாவது இந்த மாதிரி லோ லைஃப்ஸ், இந்த மாதிரி கேவலமான மனிதர்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இறங்கி போய் ஒரு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக, அதாவது ஒரு மைலேஜ் கிடைக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்னுடைய லீகல் டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கான ஆக்ஷன்லாம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இதை பார்த்தோன்னே இவர் பயந்துட்டாரா, இல்லை இதுக்கு மேலே வேற யாராவது இவரை ஃபோன் பண்ணி ஏதாவது திட்டிருப்பாங்களா, என்ன நடந்தது தெரியல. இவர் இதை பேசினவர் அதுக்குள்ள ட்விட்டரில் இதிலலாம் வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டார். அதாவது நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அதாவது உங்களுக்கு மனதை புண்படுத்துகிற மாதிரி இருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டாரு. இருந்தாலும் பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏதோ வந்து மன்னிப்பு அது கேட்டார். ஆனால் தப்பு செய்துட்டு மன்னிப்பு கேட்கறதுன்றது எவ்வளோ தூரத்துக்கு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம். அதுதான் ப்ராக்டிக்கலாக ஓடி நிற்குது நம்ம ஊரில். என்ன பண்ணுறது? சமூக வலைத்தளங்களில் சில என் மீது அவதாரான ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை நான் எந்த இடத்துலையுமே நான் சொல்லல, எந்த இடத்துலையும் சொல்லலை. அந்த செய்தி வந்து சம்மந்தப்பட்ட நபர் ஒருவர் சொன்னதாக சொன்னார். அதனால் மீண்டும் வந்து அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பலை. அது அருவருப்பாக இருக்குது. இன்னொன்று, அந்த அம்மாவை பற்றி நான் எந்த இடத்துலையுமே விமர்சனத்துக்கு கொண்டு வரல. நான் எந்த இடத்துலையும் நான் செய்தியை வந்து நான் மற்ற இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்லை, எனக்கு அவருக்கும் காழ்ப்புணர்ச்சி இருந்தது ஒழிய அரசியல் ரீதியாக நான் எந்த இடத்துலையும் ஒரு திரைப்பட நடிகையோ மற்ற யாரையுமே நான் சொல்லலை. இது வந்து தவறாக சித்தரித்து வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. திரைப்பட இயக்குனர் உயர்திரு சேரன் அவர்களுக்கும், ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் திரிசாமா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள், ஒருவேளை உங்கள் மனது புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக வலைத்தளம் மூலியமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன். நன்றி.